டேஸ்டான ஒரு சுவையான ரசம் பார்த்துக்கலாமா? இது வந்து பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இது வந்து தக்காளி ரசம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாமா? மஞ்சள் தூள், சீரகம், நல்ல மிளகு, இது தாளிக்க தேவையானது கருவேப்பிலை, வத்தல் மிளகு முழுசு. நான் கடுகு யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். உப்பு, புளி, அப்புறம் பூண்டு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி வந்து நிறைய போடவே போடாதீங்க. ரசம் வந்து கடுகு அதில் ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 3 தக்காளி, மேலே வந்து மல்லிக்கீரை. நல்ல மிளகும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தோம்னா ரசம் கடுக்கும் பார்த்துடுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 3-4 ஸ்பூன் நல்ல மிளகு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது பார்த்துடுங்க. ரசம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. லேசாக மஞ்சத்தூள், இதை நம்ம முதல்ல லேசாக பொடிச்சு எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியதாங்க. ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ரசம் வைக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ உள்ள சின்ன பிள்ளைகள் சமையல் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப எளிதான விஷயம் ரசம் வைக்கிறது. அவ்வளோதாங்க ரசம். பார்த்தீங்களாங்க? இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிட வேண்டியதான். வச்சு ஒரு வானொலியை வச்சுக்கணும். நல்லா காயட்டும். என்னோடய சேனலில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சமையல் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா காஞ்சிட்டுங்க. அப்புறம் நம்ம 2 டீஸ்பூன், ரொம்ப எல்லாம் எண்ணெய் வேண்டாம். ஏன்னா இப்போ எல்லாமே இருக்குது கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப எல்லாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நான் சொன்னது போல் நான் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா சில பத்தியம் இதனால நான் சேர்க்க மாட்டேன். வெறும் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் போட்டு லேசாக அந்த மாதிரி ப்ரௌன் நெட்டில் வருங்க. நல்ல அழகான வாசனை வரும். அப்போ நம்ம இந்த ரசத்துக்கான மசாலாவை போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க. சரிங்களா? இதில் எண்ணெயில் இப்படி வசதி அப்போ பாருங்கள், ஒரு வாசனை வரும். ரொம்ப சூப்பராக. நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப்பு. எலுமிச்சை புளி அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டேங்க. அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு தண்ணியும் சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா சிலவங்களுக்கு உப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிடுவீங்க, புளி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிடுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி புளியும் உப்பும் சேர்த்துக்கிடுங்க. சூப்பரான ரசம் ரெடிங்க. இப்போ நம்ம இதில் மல்லி தலை இப்படி போட்டு ரசம் கொதிக்கக்கூடாது. லேசாக சூடு மட்டும் இப்படி வந்தோன்னே ரசத்தை ஆஃப் செய்திருங்க. இப்போ நம்ம இதை ஒரு அழகான மண் சட்டியில் ஊற்றி பரிமாற வேண்டிதான். பார்த்துடுங்க. சூப்பரான ஒரு ரசம் ரெடி. உங்களுடைய இந்த ரசத்தை செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்டு, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.